ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு பண்ணுறது, கோதுமை மாவு உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் வச்சு பண்ணுறது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாகவே கோதுமை தோசை செய்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா கோதுமை தோசை வந்து கொழ கொழன்னு வரும். தோசைக்கல்லில் ஊற்றி திரட்டி விட்டால் சுருண்டுக்கும், சரியாக வராது, இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும் கோதுமை தோசை ஊற்றுனா. ஆனால் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது போல் கொஞ்சமாக வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு 20-30 செகண்டுக்கு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா தண்டோடு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி இலையை. புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. புதினாவையும் நான் அந்த தண்டோடு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. புதினா, கொத்தமல்லி, அந்த வெங்காயம், தக்காளி மசாலா எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இந்த சட்னி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி வந்து பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணியாக வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சட்னி வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமலே நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த உருளைக்கிழங்குல 2 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி வந்து எடுத்ததுமே நிறைய சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது போல் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். எனக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1/2 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டதுங்க. ஏற்கனவே 1 கப் வந்து நான் சேர்த்துருந்தேன். அரைக்கும் போது 1/2 கப் தேவைப்பட்டது சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மொத்தமாக எனக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டது. இப்போ இதை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், அதிகமாகலாம் சேர்க்கல. இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து குக்கிங் சோடா, ஈனோ அது போல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதே போல் புளிக்க வைக்க தேவையில்லை. அரைச்ச உடனேயுமே நீங்கள் தோசை ஊற்றலாம், ரொம்ப சூப்பராக வரும். தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க, விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கரைச்சிட்டேன். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கில் இண்டோலியம் அயன் எல்லாத்துலேயுமே சூப்பராக வரும். அதனால் நீங்கள் எந்த தோசைக்கல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி இந்த தோசையை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல் பட்டர் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாகவும் வரும், சாஃப்டாகவும் வரும். இந்த தோசை ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து இந்த சட்னியில் வந்து தொட்டு சாப்பிட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சட்னியை வந்து தொட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறத விட நல்லா ஊற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தோசை இந்த சட்னி ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. சட்னி வந்து நான் கொஞ்சம் காரமாக செஞ்சுருக்கேன். நீங்கள் காரம் கம்மி பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. மற்றபடி டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை தோசை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 தோசை எக்ஸ்ட்ராவே வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.